ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பிற்கு வெள்ளிக்கிழமை வரை அவகாசம் தந்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், விவரங்கள். நந்தா, அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலை ரத்து செய்ய கோரி ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்த வழக்கு, அதே போல கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை ரத்து செய்ய வேண்டும் என ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்த வழக்கு, இரண்டு வழக்கையும் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி குமரேஷ் பாபு விசாரணைக்கு முன்பு வந்தது. அந்த விசாரணையின் வாதங்கள் இன்றைக்கு காலை 10:30 மணிக்கு தொடங்கி சுமார் 8 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்றது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய தீர்ப்பை தள்ளி வைத்து அவர் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில அதிமுக உறுப்பினர்கள் சுந்தரம் என்பவர் தன்னை வழக்கில் சேர்க்க கோரி மனுவும் தாக்கல் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதிமுக உட்கட்சி தேர்தல் நடத்த தடை விதிக்க கோரியும் நிர்வாக நியமனத்தை ரத்து செய்ய கோரியும் சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியை சேர்ந்த சுந்தரம் என்பவர் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வழக்கு தொடர்ந்தார். தற்போதைய வழக்குகளில் சேர்க்க கோரி அவர் இந்த மனுவை அளித்திருக்கக்கூடிய நிலையில அதிமுக பொதுக்குழு தீர்மானம் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்த வழக்குகளில் தீர்ப்பு தற்போது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டு தரப்பும் பரபரப்பான பல்வேறு வாதங்களை முன்வைத்திருந்த நிலையில தேதி குறிப்பிடாமல் இந்த தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமையே விடுமுறை தினம், அன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது இதே நீதிபதி குமரேஷ் பாபு முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது. இதுல ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இரண்டு தரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கின் விசாரணையை இன்றைக்கு, அதாவது 22ஆம் தேதி எடுத்துக் கொள்வதாகவும், இன்றைக்கு நீதிமன்றத்தை பொறுத்தவரை இது ஒரு வெக்கேஷன், குறிப்பாக ஒரு நீதிமன்ற விடுமுறை நாள். இந்த விடுமுறை நாள்ல இந்த வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டு காலை 10 மணிக்கு தொடங்கியது இந்த விசாரணை என்பது. இதுல ஓ பன்னீர்செல்வம் தரப்பு, பிறகு மனோஜ் பாண்டியன் தரப்பு, அதற்கு அடுத்ததாக உணவு இடைவெளிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தரப்பு வாதம், அதற்கு பிறகு அதிமுக சார்பில் மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் ஆகியோர் தரப்பெல்லாம் வாதங்களை முன்வைத்த பிறகு முழு தரப்பு வாதத்தையும் அனைத்து தரப்பு வாதத்தையும் கேட்டதற்கு பிறகு தேதி குறிப்பிடாமல் இந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதி குமரேஷ் பாபு தள்ளி வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில மிக முக்கியமாக ஒன்றை பார்க்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான தடை விதிக்கக்கூடிய வழக்கு என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த வழக்கை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி மிக முக்கியமான சில வாதங்களை முன்வைத்திருந்தார். கட்சிக்கு சம்பந்தமில்லாத ஒரு நபர் இந்த தேர்தலை நடத்த விடாமல் செய்திருப்பது என்பது முரணான ஒரு செயலாகும். குறிப்பாக ஏற்கனவே அவர் கட்சியை விட்டு நீக்கம் செய்யப்பட்டவர். ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகிய இரண்டு பதவிகளும் தற்காலிகமானது, அது காலாவதி ஆகிவிட்டது, ரத்து செய்யப்பட்டு விட்டது என்பது எடப்பாடி பழனிசாமி தரப்புடைய வாதம். ஆனால் ஓ பன்னீர்செல்வ தரப்பை பொறுத்தவரை கட்சியின் அடிப்படை விதியை தன்னுடைய சுய லாபத்திற்காக மாற்றம் செய்து இந்த தேர்தலை அவசர கதியில் அறிவித்திருப்பது என்பது இது தேர்தல் நடைமுறைக்கு விரோதமானது என்றும் முக்கியமான ஒரு வாதத்தை இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு முன்வைத்தாங்க. மேலும் மிக முக்கியமாக மீண்டும் பழைய நடைமுறையை அமுல்படுத்தி இந்த தேர்தல் அறிவித்தால் அதில் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட தயாராக இருப்பதாகவும் அந்த வாதத்தை முன்வைத்திருந்தார். நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு.